அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீனிவாசன் சமையல். இன்னைக்கு ஸ்ரீனிவாசன் சமையலில் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சிக்கன் ஃப்ரைடு நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சிக்கன் ஃப்ரைடு நூடுல்ஸ் பிடிக்காத குழந்தைங்களே இருக்க முடியாது, அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ரெஸ்டாரண்ட்டில் வந்து ரொம்ப விருப்பப்பட்டு வாங்கி சாப்பிட்ற ஒரு ஐட்டம்னு சொல்லலாம். இதுக்கு இன்றைக்கி நான் 1/4 கிலோ அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் எடுத்துருக்கிறேன். அது இந்த மாதிரி நீல வாக்கில் வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது வாங்க இந்த சிக்கனை நம்ம மேரினேட் பண்ணிடலாம். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இந்த சிக்கன் கூட. அது கூடவேவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்காக. இப்போது இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. சோயா சாஸ் சேர்க்கறதுனால சிக்கன் வந்து நல்ல ஃப்ளேவர் நம்மளுக்கு கிடைக்கும் நூடுல்ஸில் சேர்க்குறப்ப. இதை இப்போ நல்லா கைகளால் கலந்து வச்சுருங்க. இது 20 நிமிஷம் வரைக்கும் நல்லா மேரினேட் ஆகட்டும். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்துருங்க. இப்போ வாங்க நம்ம நூடுல்ஸ்க்கு வந்து மாவு பிசைஞ்சிடலாம். இதுக்கு இன்றைக்கி நான் 1/4 கிலோ அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்கிறேன். ஏற்கனவே வந்து நான் ஹோம்மேடு வெஜிடபிள் நூடுல்ஸ் போட்டிருக்கேன். அதை கூட நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா. அது கூடவேவும் தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை கைகளில் நல்லா கலந்துட்டு இப்போ சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாவை வந்து நம்ம நல்லா பிசைஞ்சிடணும். ரொம்ப இறுக்கமாக பிசையணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம நூடுல்ஸ் வெளியிறப்ப கை ரொம்ப வலிக்கும். இப்போ நூடுல்ஸ் நம்ம மாவு பிசைஞ்சாச்சு. ஒரு பேனில் இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இடியாப்ப உரலில் இடியாப்பம் பிழியிறாச்சு எடுத்து மாவு போட்டுட்டு இந்த மாதிரி பிழிய ஆரம்பிச்சிருங்க. அந்த உரலை கைகளால் இறுக்கமாக பிடிச்சிக்கோங்க, இல்லாட்டி வலிகிரும். இந்த மாதிரி நீங்கள் பிழிஞ்சதுக்கப்புறமா ஒரு சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி விட்டுருங்க. கைகளால் கட் பண்ண வேண்டாம், ஏன்னா ஒட்டிடும் எல்லா நூடுல்ஸும். இப்போது இந்த நூடுல்ஸ் வந்து இப்போ நல்லா வேகட்டும். இது வேகிறதுக்கு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நமக்கு ஆகும். இப்போ பாருங்கள் 7 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு நூடுல்ஸ். இப்போ பாருங்கள் நம்ம சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் ஹோம்மேட் நூடுல்ஸ். இப்போ இந்த நூடுல்ஸ் வந்து இந்த மாதிரி பதத்துக்கு வந்து வெந்திருக்கணும் பாருங்கள். இப்போ இந்த நூடுல்ஸை நம்ம குளிர்ந்த நீரில் வந்து இந்த மாதிரி லேசாக ஒரு தடவை அலசிக்கோங்க. இப்படி பண்ணுறதுனால நம்ம சிக்கன் சேர்த்து கிளறப்ப நூடுல்ஸ் வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும். இப்போ வாங்க கொஞ்சம் காய்கறிகள் வதக்கிடலாம். அதுக்கு ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 2 பல்லு பூண்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி அதையும் கூட சேர்த்துக்கோங்க. பூண்டை சேர்த்து இப்படி வதக்கிறதுனால நூடுல்ஸ் வந்து நல்ல மணமாக இருக்கும். அது கூடவேவும் ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி அதையும் கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ இது கூடவேவும் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கன் துண்டுகளை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிடுங்க. இப்போ சிக்கன் வந்து நல்லா வேகணும். ஸ்டவ் அதனால நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது இதை மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும் வேகிறதுக்கு. 10 நிமிஷம் ஆகட்டும். இப்போ பாருங்கள் ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள் சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. அடியும் பிடிக்கல. நீங்கள் நல்லா ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. அது மாதிரி நம்ம சோயா சாஸ் சேர்த்ததுனால வந்து சிக்கனுடைய ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி பதத்தில் வந்து சிக்கன் வெந்திருக்கணும். இப்போ வாங்க இது கூட இன்னும் கொஞ்சம் காய்கறிகள் நம்ம சேர்த்துக்கிடலாம். அதுக்கு நான் இன்றைக்கி 1 குடைமிளகாய் இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்துருங்க கூட. சேர்த்துட்டு இப்போ இது கூட வேவும் 1 கேரட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் வெட்டி வச்சு அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து கலந்து விட்டுருங்க லேசாக. இந்த காய்கறிகள் வந்து ரொம்ப வெந்திருக்கக்கூடாது. நீங்கள் லேசாக இந்த மாதிரி வதக்குனா போதும். இப்போ காய்கறிகள் நம்ம வதக்கிட்டோம். இப்போ இது கூடவேவும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கறதுனால நூடுல்ஸ்க்கு வந்து நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். அது கூடவேவும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஏற்கனவே நூடுல்ஸில் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் பார்த்து கவனமாக சேர்த்துக்கோங்க. அது கூடவேவும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கறதுனால வந்து நூடுல்ஸுக்கு ரெஸ்டாரண்ட் ஃப்ளேவர் வந்து நல்லா கிடைக்கும். அது கூடவேவும் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் காரத்துக்காக சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க.
இப்போது இது எல்லாமே வந்து 1 நிமிஷம் வரைக்கும் இருக்கட்டும், மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள் 1 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம சேர்த்த காய்கறிகள், சிக்கன் எல்லாமே வந்து நல்லா ரெடியாக இருக்குது. இது கூட இப்போ நம்ம வேக வச்ச நூடுல்ஸை வந்து கலந்துடணும். இப்போ நூடுல்ஸை சேர்த்துருங்க. இது கூட சேர்த்துட்டு ரொம்ப மெதுவாக வந்து கலந்து விடுங்க. ரொம்ப அழுத்தி கலந்தீங்கன்னா நூடுல்ஸ் எல்லாமே உடஞ்சிரும். அதனால் ரொம்ப மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம ரொம்ப சூப்பராக நூடுல்ஸ் தயார் பண்ணிட்டோம். சிக்கன் ஃப்ரைடு நூடுல்ஸ். இப்போ இது கூடவேவும் கொஞ்சமாக முட்டைக்கோஸ் இந்த மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி அதையும் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருங்க. இந்த மாதிரி முட்டைக்கோஸ் வந்து நீங்கள் தின்னாக வெட்டுறப்ப தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால் ரொம்ப தின்னாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். சிக்கன் ஃப்ரைடு நூடுல்ஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்லேயும் அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் டேஸ்ட் பண்ணிட்டோம். சிக்கன் எல்லாமே நல்லா வெந்திருந்தது, நல்லா ஜூஸியாகவும் இருந்தது. அதே மாதிரி இந்த நூடுல்ஸும் நம்ம ரொம்ப ஆரோக்கியமான முறையில் செஞ்சுருக்கிறோம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்ரீனிவாசம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தினம்தோறும் திருமண விருந்து உங்கள் ஸ்ரீனிவாசம் சமையலில். தேங்க்யூ.